பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே அன்பு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில உங்களோடு கூட இருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான காரியம். இந்த நாளிலேயும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வேத பகுதி மிக முக்கியமாக உணர்த்துகிற காரியம் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் யோசுவா என்கிறதான இரண்டாம் தலைவரை பார்த்து, மோசேக்கு அடுத்து உள்ளதான தலைவரை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, இந்த யோசுவா இந்த லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்துவதற்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. அது என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது நீ புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும், உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன என்பதை குறித்து இங்க சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலத்துல நாம் அநேகர் புத்திமானாய் நடந்து கொள்வதில்லை, நம்முடைய வழியும் வாய்க்க பண்ணுவது கிடையாது. காரணம் என்னவென்று பார்க்கும்போது, தேவன் கொடுத்த ஆலோசனையை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் யோசுவா அதை கடைபிடித்த நிமித்தமாக ஒரு பெரிய வெற்றியை சம்பாதித்தார் நாம் அறிந்திருக்கிறோம். அது ஆண்டவராகிய தேவன் அப்படி என்ன கட்டளை கொடுத்தார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியவே கூடாது தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகிமையான வார்த்தை என்பது ஒரு விசேஷித்த ஒரு அற்புதமான வார்த்தை. இது நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. அது மாத்திரமல்ல, இதில் எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நீ செய்ய கவனமாயிருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், நாம் அதை கவனமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 1 சொல்றாரு, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறி நம்முடைய வழியை வாய்க்க பண்ணவும், அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சமூகத்துல நாம் நடக்கிற பாதையெல்லாம் புத்திமால நடந்து கொள்ளவும் மிக அவசிய தேவை இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த வேதத்தை நாம் கவனமாய் வாசித்து அதை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழி வாய்க்க பண்ணப்படும். நாம் நிச்சயமாக புத்திமானாய் நடந்து கொள்வோம். யார் மத்தியிலேயே நாம் தலை குனிந்து போக மாட்டோம். யோசுவா ஒரு இடத்துல கூட தலை குனிந்து நடக்கவில்லை. காரணம், தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார் நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமுதிரம் வந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய நிலையில நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காரன் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வழி வாய்க்க பண்ணும்படிக்காக, ஆண்டவரை புத்திமானாய் நடந்து கொள்ளத்தக்கதாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவருடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்கான கிருபை தேவன் நடப்பிக்க வேண்டுமே. இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாவில மாற்றம் ஆண்டவரே. தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான நிலையில உங்களுடைய பிள்ளைகளை மாற்றி அவருடைய வழி வாய்க்க பண்ணவும், புத்திமான் நடந்து கொள்ளவும் கர்த்த கிருபை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்த ஜெபத்தை கடந்துக்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிப்பிறாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.